ஸ்ரேயான்னு ஒரு நடிகை இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட சிவாஜி படத்தில் வாஜி 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 என் ஜீவன் சிவாஜி அப்படின்னு ஆடி பாடியிருப்பாங்க. யார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆடி பாடியிருப்பாங்க. அதே ஸ்ரேயா பார்த்தீங்கன்னா சில காலங்கள் கழித்து மார்க்கெட் போனதுக்கப்புறம் கூலியில் வந்து அவங்க ஒரே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, ஒரே ஒரு பாட்டுக்கு ஆடியிருக்காங்க. அந்த மோனிகா சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா கிட்டே தான் ஆடுறாங்க. அந்த பாட்டில் ரஜினி ஆடுறாருன்னா ரஜினி கூட ஆடலை, ஆனால் அவங்க வந்து சோலோவாக ஆடியிருக்காங்க ஒரு பாடல். பணம் வருதுன்னா நிச்சயமாக அது அவங்கள பொறுத்த வரைக்கும்மா அது ஒரு படத்தில் நடிக்க தானே வந்திருக்காங்க. ஒரு படத்தில் நடிக்கிறோம், நம்ம நடிக்கிறதுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து தாராளமாக அதை நடித்து கொடுப்பாங்க. இன்னைக்கு ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த ஜென்ரேஷன் அவங்க வந்து வேறு மாதிரியான படங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இயல்பான ஒரு யதார்த்தமான படங்களை வந்து அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி படங்களை வந்து அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாழை சொல்லலாம், பார்க்கிங் சொல்லலாம், லவ்வர் சொல்லலாம். அன்றைய இயக்குநர்கள், அதாவது நான் சொன்ன இந்த பிரபல இயக்குநர்கள்லாம் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் கொடுத்த வெற்றி படங்களையே இன்றைக்கி கொடுத்து சக்ஸஸ் பண்ணிடலான்னு அரைக்கிறது, பழைய மசாலாக்களே எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ கரண்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லியும் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து படம் பண்ண இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த படத்தில் வந்து 4 கேரக்டர், 4 ஹீரோனி, 4-5 ஹீரோயின்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக ராஷ்மிகாவை வந்து வில்லியாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? இல்லை, இருக்கலாம். அட்லியும் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து பண்ண போகிற படம் வந்து கிட்டத்தட்ட பட்ஜெட்டே, ப்ராஜெக்டோட பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா 800 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா புஷ்பா 2 அது கிட்டத்தட்ட 2000 கோடி வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு வேர்ல்டு வைடு. அப்படின்னும்போது இன்றைக்கி வந்து அல்லு அர்ஜுனுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அட்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷாருக் கானோட சேர்ந்து ஜவான் கொடுத்தாரு. அங்கே வந்து பாலிவுட்டில் வந்து அங்கே வந்து அது 1000 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ 2 பேருமே வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்தோடு இருக்காங்க. யார்? அல்லு அர்ஜுனும் அப்படி இருக்காரு, அட்லியும் அப்படி இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் இணையும் போது அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக நமக்கு தெரியாது. உண்மையிலுமே யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதில் ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியான தகவலாக தெரியல. அப்படி ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்கன்னா அந்த படத்தில் அவங்க வில்லியாக நடிக்கிறாங்களா அப்படிங்கிறதும் சரியாக தெரில. ஆனால் பணம் எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அவங்க கேட்குற பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தாராளமாக வில்லியெல்லாம் நடிப்பாங்க. இதெல்லாம் வந்து சினிமாவில் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஒரு பிரபல நடிகையாக இருப்பாங்க, மிகப்பெரிய பிரபல நடிகையாக இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சதான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விக்ரமோட பார்த்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா அப்படின்னு விக்ரமோட வந்து பேர் பண்ணி அன்னியனில் ஆடியிருப்பாங்க. சில காலம் கழித்து அவங்களுக்கு மார்க்கெட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவேலுவோட ஒரு படத்தில் வந்து சதா வந்து ஆடியிருப்பாங்க, ஒரு பாட்டுக்கு ஆடியிருப்பாங்க. காரணம் என்னென்னா பெரிய சம்பளம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல நம்ம ஹீரோயினாக நடித்தோமே, இப்போ வந்து நம்மளை ஒரே ஒரு பாட்டு கூப்பிட்றாங்களே, இது நடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஆலோசனையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் பணம் தான் அவங்க பிரதானமாக பார்ப்பாங்க. அவங்க தாராளமாக ஒரு பாட்டுக்கு நடிப்பாங்க. இன்னொரு உதாரணம் கூட நம்ம நடிக்கலாம். ஸ்ரேயான்னு ஒரு நடிகை இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட சிவாஜி படத்தில் வாஜி 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 என் ஜீவன் சிவாஜி அப்படின்னு ஆடி பாடியிருப்பாங்க. யார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆடி பாடியிருப்பாங்க. அந்த படத்தில் அவங்க கதாநாயகி. அதே ஸ்ரேயா பார்த்தீங்கன்னா சில காலங்கள் கழித்து மார்க்கெட் போனதுக்கப்புறம் வடிவேலுவோட ஒரு பாட்டு ஆடியிருப்பாங்க. அது என்ன படம்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் அது நடந்ததா இல்லையா? அது காரணம் என்னென்னா பணம் தான் அவங்களுக்கு பிரதானம். நடிகர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பணம் தான் பிரதானம். நீங்கள் பணத்தை கொண்டு போய் கோடிகளில் அள்ளி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்க, அரைப்பாட்டுக்கு ஆடுவாங்க. சும்மா வந்து பாட்டை அப்படின்னு ஆடிட்டு போகணும், உங்களுக்கு 50 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஆடுவாங்க. என்ன வேணால் நடக்கும் சினிமாவில். அதனால் ராஷ்மிகா மந்தனா அவங்க வந்து வில்லியாக நடிக்கிறாங்க அப்படின்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பணம், அதாவது பெரிய ஊதியம் கொடுத்துருப்பாங்க, நடிச்சிருப்பாங்க.
ஆனா, அதுக்கு அடுத்து அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஃபேம் கிடைக்காதுல்ல சார். இப்ப நீங்க சொன்ன 2 நடிகைகளும் வடிவேலுடன் சேர்ந்து நடித்ததுக்கப்புறம் பெருசா எந்த ஒரு படங்களும் பண்ணல. சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சவங்க, விஜய் கூட நடிச்சவங்கலாம் அந்த ஒரு சாங்லாம் குறிப்பிட்டு நடிச்சதுக்கப்புறம் பெருசா எந்த ஒரு படமும் பண்ணல. அதேபோல இவங்களும் வில்லியாக நடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீவல்லியே வில்லியா போட்டாங்க. புஷ்பா 2ல ஹீரோயினியா வச்சு வில்லியா போட்டாங்கன்னா, இவங்களோட ஃபேம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதும்மா. இப்போ பூஜா ஹெக்டேன்னு ஒரு நடிகை, அவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள்ல வந்து ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. பல படங்கள்ல பார்த்தீங்கன்னா, பல முக்கியமான கதாநாயகர்களோட சேர்ந்து வந்து ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில கூலியில வந்து அவங்க ஒரே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஒரே ஒரு பாட்டுக்கு ஆடியிருக்காங்க. அந்த மோனிகா மோனிகா சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே தான் ஆடுறாங்க. ஆ அந்த பாட்டுல ரஜினி ஆடுறாருன்னா, ரஜினி கூட ஆடல. ஆனா அவங்க வந்து சோலோவா ஆடியிருக்காங்க ஒரு பாடல். இதெல்லாம் வந்து எப்படின்னா, நான் சொன்னேன்ல, நல்ல சம்பளம் குடுத்தா அவங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க ஆட தான் செய்வாங்க. பணம் வருதுன்னா, நிச்சயமா அது வந்து அது அவங்கள பொறுத்தவரைக்கும்மா, அது ஒரு 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 படத்தில நடிக்கிறோம். நடிக்க தானே வந்திருக்காங்க. ஒரு படத்தில நடிக்கிறோம். நம்ம நடிக்கிறதுக்கு ஊதியம் குடுக்குறாங்க. அப்படின்னும்போது அவங்க வந்து தாராளமா அத நடிச்சு குடுப்பாங்க. ஸோ அவங்க பூஜா ஹெக்டே இப்போ மார்க்கெட்ல தான் இருக்காங்க. அவங்க யோசிக்க மாட்டாங்களா? நமக்கு இந்த ஒரு பாட்டுல ஆடுனா நமக்கு மார்க்கெட் போயிரும்ன்னு. அப்படி கிடையாது. இப்ப புஷ்பா 1ல வந்து சமாந்தா வந்து ஆடியிருப்பாங்க. அந்த பாடல் வந்து பெரிய வைரலாகி, பெரிய வெற்றியாகி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து பெரிய பெரிய வாய்ப்புகள் அமைய ஆரம்பிச்சுருச்சு. சம்பளமே வந்து 2 மடங்கு, 3 மடங்கு ஜாஸ்தி ஆயிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சினிமால நடக்கும். இப்ப தமன்னாவே எடுத்துக்கங்களேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர் படத்தில வந்து ம ப ப ஆடியிருந்தாங்க. ஒரு காவாலா பாட்டுக்கு ஆடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமன்னா வந்து நெறைய படங்கள்ல வந்து இன்னைக்கு புக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ சில நேரங்கள்ல வந்து இது ப்ளஸ்ஸாவும் இருக்கும். சில நேரங்கள்ல இது மைனஸாவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பெருசா யோசிக்க மாட்டாங்க. பெரிய பணம் குடுக்குறது ஒரு காரணம். இப்ப ரஜினி மாரி பெரிய ஹீரோவோட படத்தில ஒரு பாட்டு ஆடுறதுன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய கிரெடிட்டா நினைப்பாங்க. மரியாதையா நினைப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ அல்லு அர்ஜுன் பெரிய ஹீரோ. அவங்களுடைய படத்தில அட்லி இயக்குனர். ஸோ அந்த இடத்துல ராஷ்மிகா மந்தனா ஒரு பாடல் ஆடுறாங்க அப்படின்னா, ஸோ அது பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சுன்னா, அவங்களுக்கு இன்னும் கூட வந்து பெரிய பேர குடுக்கும், புகழ குடுக்கும், பணத்த குடுக்கும். ஸோ அந்த கால்குலேஷன்ல அவங்க பண்ண தான் செய்வாங்க. இன்னொரு விஷயம் சார், இப்போ 90ஸ் டிரெக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து அந்த காலத்துலலாம் கம்மி பட்ஜெட்ல தான் படம் பண்ணியிருப்பாங்க. ஒரு கம்மி பட்ஜெட்ல தான் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கர ஹிட் குடுத்துருக்கும். அவங்க வந்து இந்த 2கே ஜெனரேஷன்ல படம் பண்ணும்போது பெரிய பெரிய பட்ஜெட்டா தேர்ந்தெடுத்து தான் பண்றாங்க. ஆனா எடுக்கிற எல்லா படமும் இப்போ தக்லீஃபா இருக்கட்டும், தொடர்ந்து வர படமெல்லாம் ஒரே ஃப்ளாப்பா குடுக்கறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? ஒண்ணுமே இல்லம்மா. அவுட்டேட்டட் ஆயிட்டாங்க. இப்ப சங்கர் ஆகட்டும், மணிரத்னம் ஆகட்டும், லிங்குசாமி ஆகட்டும், பாலா ஆகட்டும், மிஸ்கின் ஆகட்டும், இல்ல கௌதம் வாசுதேவன் மேனன் ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த பிரபலமான இயக்குனர்களா இருந்தாங்க. இன்னைக்கு ஜெனரேஷன் 2கே கிட்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த ஜெனரேஷன் அவங்க வந்து வேற மாரியான படங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு இயல்பான, ஒரு எதார்த்தமான படங்களை வந்து அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாரி படங்களை வந்து அவங்க கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வாழை சொல்லலாம், பார்க்கிங் சொல்லலாம், லவ்வர் சொல்லலாம், குட் நைட் சொல்லலாம், லவ் டுடே சொல்லலாம், டிராகன் சொல்லலாம், டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அடுத்தடுத்த படங்கள். காரணம் இதெல்லாம் எல்லாமே சின்ன படங்கள் தான். இந்த சின்ன படங்கள்லாம் பெரிய வெற்றி படங்களா மாறியிருக்கு. பெரிய லெவல்ல கலெக்ஷன குடுத்துருக்கு. பெரிய லெவல்ல ரசிகர்கள் வந்து இந்த படங்கள கொண்டாடியிருக்காங்க. காரணம் என்னன்னா, மூடு அதாவது வந்து ஒரு ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்தில அந்த ரசிகர்கள் அவங்க அந்த மாரியான படங்களை விரும்புனாங்க, ரசிச்சாங்க. அதுக்கப்புறம் காலம் மாற மாற இன்னைக்கு டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருச்சு. எல்லாமே இன்னைக்கு வேற மாரி ஆயிப்போச்சு. மாற்றங்கள்ன்றது வந்து பெரிய லெவல்ல வந்து மாற்றங்கள் வந்துருச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருக்கு. அன்றைய இயக்குனர்கள், அதாவது நான் சொன்ன இந்த பிரபல இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டங்கள்ல குடுத்த வெற்றி படங்களையே இன்னைக்கு குடுத்து சக்சஸ் பண்ணிடலான்னு அரைச்சமாவே அரைக்கிறது, பழைய மசாலாக்களே எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சங்கரே எடுத்துக்கங்களேன். திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த லஞ்சம், ஊழல் இந்த மாரியான விஷயங்களே வந்து சங்கர் வந்து தொடர்ந்து படங்களா எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப சமீபத்தில வந்த படங்கள் கூட இந்தியன் 2, அப்புறம் வந்து கேம் சேஞ்சர் எல்லாமே இதே மாரியான ஒரு கதைக்களமா தான் இருந்திருக்கு. இப்ப பாலாவ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கருப்பு கதை. அதாவது வந்து ஒரு டார்க் சைட் ஆஃப் ஒரு ஸ்டோரி, ஒரு டார்க் ஸ்டோரி எடுத்துக்கிட்டு, அது ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு இறுக்கமான கதை. செம்பட்ட அடிச்சிருப்பான். கண் ஒரு மாரி இருக்கும், வாய் ஒரு மாரி இருக்கும். அவனோட கேரக்டர் ஹீரோலாம் பாருங்களேன், எவ்வளவு அழகான ஹீரோவா இருந்தாலும்,
அவங்கள வந்து அசிங்கமாக தான் காமிப்பார் பாலா. அந்த மாதிரி படங்களை வந்து தொடர்ந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ மிஸ்கின் எடுத்துக்கங்க, அவர் வந்து ஒரு சைக்கோத்தனமான படங்களாக எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் வச்சு எடுக்கிறது, ஒருத்தன் பேர் பாடியோடு நிற்கிறது, ஒரு இருட்டில் அப்படி காமிக்கிறது, ஒரு சிலுவையை காமிச்சு அப்படி இப்படி உருட்டுறது, இந்த மாதிரியே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரும் தோற்று போகிறாரு. லிங்குசாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஆனந்தம் மாதிரி ரன் மாதிரி படங்கள் கொடுத்தா தான் லிங்குசாமியால் ஜெயிக்க முடியும். லிங்குசாமி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணார், அஞ்சான் மாதிரி வந்து கமர்ஷியல் படங்கள் எடுக்க வந்துட்டார். அவருடைய ஃபார்முலா விட்டுட்டு கமர்ஷியல் ஃபார்முலாவுக்கு வரும்போது அவரும் வந்து தொடர்ந்து சரிவுகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. கௌதம் வாசுதேவன் மேனனை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல படங்கள், விண்ணை தாண்டி வருவாயா, இன்னும் எத்தனையோ படங்களை வந்து கொடுத்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ வந்து சமீபத்தில் வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாமல் என்னென்னமோ படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு காரணம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக சின்ன சின்ன நாட்டு, நீங்கள் நாட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறாங்க. ஒரு குட் நைட்டுன்ற கதையை எடுத்துங்களேன், ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த படத்தில் அந்த ஹீரோ அதை வந்து கொரட்டை விடுவார், பயங்கரமாக கொரட்டை விடுவார் தூங்குனா அப்படின்னும்போது, அவருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணமான கணவன் மனைவி ஒன்றா தான் இருந்தாகணும். அப்படி இருக்கிறம்போது கொரட்டை நம்ம விடுறோமே, இது வந்து எப்படி நம்ம ஃபேமிலி லைஃப்பை பாதிக்க போகுது அப்படிங்கிறதான் கதை. அதை வந்து இயல்பாக சொல்லி, அது என்னென்ன அதுக்குள்ளே சிக்கல் வருது, பிரச்சனை வருது எல்லாம் சொல்லி அதை வந்து படமாக்கியிருக்காரு. அதை ரசிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்க்கிங் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டில் கீழ் வீடு மேல் வீடு 2 பேருமே ஆள் இருக்காங்க. ஒரு பார்க்கிங் தான் இருக்குது, 2 பேருமே கார் வச்சுருக்காங்க. அப்படின்னும்போது அதில் வர சிக்கல்கள் பிரச்சனைகளை வந்து ரொம்ப இயல்பாக சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நிறையா இப்படி இயல்பான விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள். அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து இன்றைக்கி பழைய இயக்குனர்கள்ட்ட இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளோதான். சினிமாவை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.